ஐசிங் சரியால, ட்ரம் போர்டு வைக்கல, ட்ரிப்பிங் ஓர்ஸா குடுக்கல, சாக்லேட்ஸ் கூட சரியா வைக்க தெரியல. இந்த மாரி நெறைய மிஸ்டேக் இந்த கேக்ல நீங்க பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இந்த கேக்குக்கு எனக்கு கிடைச்ச ரிவார்ட் என்னன்ட்டு கடைசியா உங்களுக்கு சொல்றேன். இந்த கேக் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் டெல்லியில செம்ம குளிர் ஸ்டார்ட் ஆயிட்டிருக்கு. குளிர் எடுத்ததுமே இவ்ளோ பயங்கரமா வந்ததும் எங்களுக்கு மட்டும் இல்ல. எங்களோட விப்பிங் கிரீம், கணேஷ் எல்லாத்துக்குமே ஷாக்கிங் தான். கேக் ஸ்டேக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க விப்பிங் கிரீம். இப்ப எப்படி இருக்கு அப்படிங்க செக் பண்ணுங்க. அதே மாரி தான் கணேஷும் டக்கு டக்குன்னு கட்டி ஆயிட்டே இருந்துச்சு. ட்ரம் போர்டு இல்ல, நார்மல் போர்டே எனக்கு கிடைக்காம இருந்துச்சுங்க. லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ஒரு போர்டே கிடைச்சது. அப்பாடான்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ண செய்யறதுக்கு. இந்த பர்த்டேக்கு எங்களையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பர்த்டேக்கு உள்ள என்டர் ஆகும்போதே ஒரு கேங்கே வெயிட்டிங். யாரடா கேக் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே அஸ்லானை கூட்டிட்டு என்னோட ஃப்ரெண்ட் கிளம்பிட்டாங்க. அதனால என்னோட ஃப்ரெண்டை பிடிச்சி அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க போல. என் ஃப்ரெண்டோட தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா ஆச்சோன்னு பயத்தோடய போனேன். பார்த்தா எல்லாரும் கேக் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றதுக்கு வேண்டிதான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா நான் போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சி கட்டை அதெல்லாம் தான் வந்து கிடந்துச்சு. கேக்கு ஃபுல்லாவே காலியா இருந்துச்சு.